அப்படின்றத தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கான்செப்ட்டுக்குள்ள நீங்கள் வரணும். ஓகேங்களா? நீங்கள் ஆடு வளர்ப்பு தொழிலை பண்ணுறவங்க நீங்கள் எல்லாருமே இப்போ நம்முடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எப்படி மைண்ட் செட் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா, ஒரு ஒரு ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதை பச்சையாக வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆடுங்கிறது ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதாவது சேல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வரணும். அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரிய வரும் அப்படின்னா, இது ஒரு பொருளாகவே உங்களுக்கு தெரியும். இந்த பொருளை எப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணலான்ற ஒரு நாலேஜே உங்களுக்கு அப்போ தான் கிரியேட் ஆகும். இப்போ மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன யூனிக் இருக்குது அப்படிங்கிறது, அந்த யூனிக் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அந்த யூனிக்கான ஒரு விஷயம், தனித்தன்மையான ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் பிஸ்னஸ் பர்பஸோடவே நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கூட, ஒரு ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள்